நான் வந்து இன்னைக்கு அவரைக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். அதாவது இது வந்து துவையல்னு கூட சொல்லுவாங்க. அதாவது அவரை அப்படிங்கிறது ஒரு நாட்டுக்காய். ஓகேவா? கண்ட்ரி கண்ட்ரினா நாட்டுக்காய் அப்படின்னும்போது ஊரில் நிறைய விளைவிச்சு கொண்டு வருது அப்படின்னு. இங்கே ஏன் விளையாது அப்படிங்கிறது எனக்கு தெரில. இது வந்து என்னன்னா அங்கேருந்து தான் எடுத்துகிட்டு வராங்களான்னா அது வந்து நிறைய பேர் வராமல் இருக்கிற இடமா இல்லை நிறைய பேர் வர்றதுனால விளையிற இடமான்னு எனக்கு தெரியாது. பட் இது வந்து எப்படி சமைக்கிறது அப்படிங்கிறது இன்றைக்கி நான் ஃபஸ்ட் டைம் பண்ணேன். சாப்பிட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து இது கோவத்தில் ஆரம்பிச்சிது. கோவக்காய் மட்டும் சாப்பிட்ணுங்கிற அவசியம் இல்லை, பாவக்காய் மட்டும் சாப்பிட்ணுன்னு அவசியம் இல்லை. அவரைக்காய் அவரை அக்கா அப்படின்ட்டு அக்காவும் அக்காவோட அவரோட அக்கா அப்புறம் வந்து மாமனார் மேலே பயங்கர கோவம், ஒரே எரிச்சல். அப்படி தான் ஆரம்பிச்சது இன்றைக்கி. என்ன பண்ணலாம், தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு சர்க்கரை இல்லாமல் தோசைக்கு தொட்டுக்கிறதுக்கு வேறு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சபோது இன்றைக்கி சரி இந்த துவையல் வேணால் செஞ்சு பார்க்கலாமே அப்படின்னு. பூங்கரா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. அது வந்து கீரையில் பண்ணுவாங்களா, அது வந்து வேர்க்கடலில் பண்ணுவாங்களாங்கிறது தெரியல. பட் இன்றைக்கி வந்து இதில் பண்ணலாம் அப்படின்ட்டு அவரை. ஓகேவா? எனக்கு ஆக்சுவலாக அவரைக்காய் வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து தேங்காய் எண்ணெயில் வதக்கிட்டோ இல்லை தேங்காய் பூ போட்டோ கொஞ்சம் லேசாக மிளகாத்தூள், உப்பு, அப்புறம் லேசாக மஞ்சப்பொடி போடுவது ரொம்ப சீக்கிரமாக இதாகும், குக் ஆகிடும். மோசமாக இருக்கிறது வந்து எடுத்துரும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹீட் ஜாஸ்தியாக இருக்கிறது வந்து முக்கியமான ஒரு காரணம். அதனால சீக்கிரமாக குக் ஆகிடும். அப்படியே வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அதனால் மஞ்சப்பொடி கொஞ்சமாக போட்டுக்கலாம். இப்போது இது என்னென்னா, இந்த ஒரு 4 தான் எடுத்திருக்கேன். நான் ஒரு சாம்பிளுக்கு போட்டு காமிக்கிறேன். கொஞ்சம் வந்து அது எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு வந்து ஆக்சுவலாக அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவரைக்காய் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் வந்து வேறு ஏதோ ஒரு எரிச்சல், வேறு ஏதோ ஒரு ஆத்திரத்து காரணமாக வந்து இதை பிடிச்ச ஒரு காய்கறியை நம்ம எப்படி பிடிக்காத மாதிரி செய்கிறது. ஆக்சுவலாக சமையல் செய்கிறது பிடிக்காம இருந்து தூக்கி வெளில விசில் அடிக்கிறது இல்லைல்ல. நம்ம வந்து அதை நல்லா டேஸ்டியாக சமைக்கணும். அப்போ வந்து என்னெல்லாம் பண்ணால் அது வந்து டேஸ்டியாக இருக்கும் அப்படின்ட்டு. இப்போ நான் வந்து அதில் கொஞ்சம் எண்ணெயில் புளி போட்டிருக்கேன். அப்புறம் வந்து கல் உப்பு பொடிச்சதை கொஞ்சம் போட்டிருக்கேன். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த இதில் வந்து கடலைப்பருப்பு, அப்புறம் இது என்னது உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாய். இதை வந்து நம்ம இதில் சட்னிக்கு வந்து கொஞ்சம் இது கன்சிஸ்டன்சி கொடுக்கும் அரைக்கும் போது. எண்ணெய் கொஞ்சம் வேணும்னா கொஞ்சம் எண்ணெய் போட்டுக்கலாம், இல்லைன்னா எண்ணெய் வேண்டான்னா கொஞ்சமாக எண்ணெய் போட்டுக்கலாம். இது நல்லா வறுபடட்டும். நம்ம வந்து கத்தி கூட வேண்டாம். இதில் நெகம் இருந்ததுன்னா இதையும் இந்த சைட்லேயும் தலையும் வாலும் அப்படின்னு சொல்லுவாங்க காய்கறியில். அப்போனா இது இந்த நார் எடுத்துரும். நார் ஃபைபர் வந்து சில பேர் அப்படி கட் பண்ணி போடுவாங்க, சிலது டைஜஷனில் நல்லா இருக்காது நல்லா அப்படின்னு. ஏன்னா எப்படியும் நம்ம மிக்சியில் அரைக்க தான் போகிறோம். இதில் வந்து இந்த அவரைக்காய்க்கு வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கணும். ஆக்சுவலாக இந்த இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்து பூச்சிலாம் இல்லாமல் இருக்குது, நல்லதாக தான் இருக்குது, புழுலாம் இல்லாமல் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு தான் நம்ம இதில் போடணும். இப்போ இந்த அவரைக்காய் வந்து வதங்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டால் தான் வதங்கும், இல்லைன்னா இது வந்து தீயும். அதனால் இதை வந்து அது வறுத்தா கூட இதை வந்து நம்ம கொஞ்சம் எண்ணெயில் இதை வதக்கிடலாம். இதை மூடி போட்டு வைக்கிறேன். மூடி போட்டால் என்ன ஆகும், இதோட இதில் ஹீட் ஆகிறதுல அந்த அந்த தண்ணியே இதில் வந்து கொஞ்சம் இதாச்சுன்னா தீயாமல் இருக்கும். சரி தண்ணியே வேண்டாம், வெறும் எண்ணெயிலேயே பண்ணால் போதும் அப்படின்னா தண்ணி ரொம்ப இல்லாமல் இருந்தாலும் நல்லது. ஏன்னா கொஞ்சம் எண்ணெயில் இருக்கும் போது தான் அது வந்து கெடாமல் இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோன்னா நம்மளுக்கு வந்து அது சில சமயம் அது ஃபங்கஸ் வந்த மாதிரி ஆகிடும். அதனால கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே கொஞ்சம் நல்லா வதங்கட்டும்.
ஓகேவா? இது வதங்குதா? இன்னும் நல்லா வதக்கலாம். தீயா வேண்டாம், இன்னும் நல்லா வதக்கலாம். இதுக்கு வந்து புளியும் உப்பும் இதில் காரத்துக்கு வந்து காஞ்ச மிளகா போட்டிருக்கோம். இந்த உளுத்தம் பருப்பும் கடலை பருப்பும் இதான். இது இப்போது இது வதங்கும் போதே இதை வேணால் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த பருப்பை வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா அவரைக்காவை மட்டும் கூட வதங்க விடலாம். ஏன்னா பருப்பும் சேர்ந்து தீய ஆரம்பிக்கும். ஏற்கனவே அது ஃப்ரை ஆகிடுச்சுல்ல, அதனால் அது தனியாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கூட அவரைக்காவை போடலாம். இல்லைன்னா இதோடய சேர்த்து திரும்பவும் இன்னும் ஒரு தடவை ஒரு பிடி அதை பருப்புங்களை திரும்ப போட்டு அவரைக்காவோட வேக விடும். அந்த பருப்பு கொஞ்சம் தீர மாதிரி இருந்தால் அதனால நம்ம வந்து கொஞ்சம் உளுத்தம் பருப்பு போட்டு திரும்பவும் இதோடு சேர்ந்து இது பண்ணணும். தண்ணி ஊற்றினா தான் அது வந்து பாயில் ஆகி குக் ஆகும். இது வந்து வெறும் நம்ம ஃப்ரை தான் பண்ணுறோம். ஆயில் இவ்வளோ போதும். புளி வேணுன்னா உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி புளி சேர்க்கணுமா, உப்பு கொஞ்சம் சேர்க்கணுமாங்கிற பார்த்து உப்பும் கொஞ்சம் புளியும் போட்டால் வந்து கெடாமல் இருக்கும். தண்ணி சேர்க்க வேண்டாம் அதோட. இப்போ நான் ஏற்கனவே இது வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இதை வந்து ஆக்சுவலாக இது வந்து ஒரு ஃப்ரூட் பல்ப் மர்மலாட்னு சொல்லிட்டு ஒன்று வாங்குவோம். 2 ஃப்ளேவரில் வாங்குவோம். பட் நல்ல பாட்டில், அழகான பாட்டில். இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா, ஸ்டோரேஜுக்கு வைக்கணுன்னா இந்த லேபிள் எல்லாம் பிச்சுட்டு தான் வைக்கணும். ஏன்னா நம்மளுக்கே வந்து அப்புறமா என்ன இருக்குது, அது அந்த ஜாம் தானா, அது வந்து அந்த ஃப்ரூட் மிக்ஸ் தானா என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி ஏற்கனவே அது தூக்கி போடாமல் பத்திரமா பிளாஸ்டிக்கெல்லாம் நல்லா சிலதெல்லாம் அன்பிரேக்கபிளான பிளாஸ்டிக்லாம் இருக்குது. ஸோ கிளாஸாக இருந்தாலும் உடஞ்சிரும் அப்படின்னா சில அன்பிரேக்கபிள் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது. பட் இது வந்து ரொம்ப அழகான ஒரு பாட்டில், அதனால ஐ வாண்டட் டு ரீட்டைன் திஸ். இதில் வந்து நான் இதை ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறேன். எப்போ வேணாலும் நம்மளுக்கு சட்னியோ இல்லை சாதத்துக்கோ இதில் வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ அதை நான் எந்த பதத்தில் அரைச்சேன்னா, இந்த அளவுக்கு அவரைக்காய் வந்து வதக்க விட்டு இந்த அளவுக்கு இருந்ததில் அரைச்சி வச்சு. ஸோ இப்போ இது என்னென்னா நம்ம வந்து கொஞ்சம் ஆற விடணும் மிக்சியில், இல்லைன்னா மிக்சியோட மோட்டர் சூடாகிடும். அதனால் இதை ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அரைச்சிட்டு உங்களுக்கு டேஸ்ட் பார்த்து அதுக்கேற்ற மாதிரி வச்சுக்கோங்க. புளி கம்மியாக இருந்தால் புளி அரைச்சி அதுக்கு வதக்கிட்டு அதுக்கப்புறமா அதோட மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். இல்லை சாப்பிட்ற நேரத்தில் கொஞ்சம் நம்மளுக்கு தேவையாக இருந்ததுன்னா லெமன் இருந்தால் ஒரு 2 ட்ராப் லெமன் சாப்பிடும்போது அது வந்து ஃப்ரெஷ் லைம் இருந்ததுன்னா அதில் கொஞ்சம் போட்டுக்கலாம். இல்லைன்னா புளியே கரைச்சி ஊற்றிக்கலாம். இது இப்போ இந்த அளவுக்கு வந்து நம்ம இது இப்படியே வைக்கலாம். இது வந்து ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சிடுவேன். ஆறுனதுக்கப்புறம் அரைச்சா எப்படி இருக்கும்னா இப்படி தான் இருக்கும். இப்போ நம்ம வீட்டில் கன்சப்ஷனுக்கு தான் இருக்குங்கிறதுனால இது ஓகே. இல்லைன்னா வெளியிலலாம் போட்டு நான் இதை கொண்டு போய் விற்க முடியாது. FSSAIயோட அந்த இதெல்லாம் இருக்கணும். அந்த ஃபுட் அத்தாரிட்டி ஒன்று இருக்குது. அதெல்லாம் பார்த்து இதை டெஸ்ட் பண்ணி இது ஓகே, இது எவ்வளோ காலம் வந்து எக்ஸ்பைரி டேட்டு, மேனுஃபேக்சரிங் டேட்டு, அதுக்கு லேபிள் அதெல்லாம் போடுவாங்க. இப்போ இது வீட்டில் தான் நான் வைக்கிறேன் அப்படின்னா வீட்டில் இந்த அளவுக்கு வச்சா போதும். இது என்ன நான் வந்து ரஃபாக சொல்லும் போது எப்படி ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 or 15 டேஸ்க்கு வரும்னு நினைக்கிறேன். அது நம்ம எந்த அளவுக்கு கன்சப்ஷன் இருக்கோ அந்த அளவுக்கு. இந்த துவையல் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கும், நிறைய பேருக்கு பிடிக்காது. அதாவது என்னென்னா டைனிங் டேபிளில் வைக்கும் போது இந்த மாதிரி ஊறுகாய், இல்லைன்னா இந்த துவையல், அப்புறம் இந்த பருப்பு பொடி, அப்புறம் நெய் உருக்கினது, இதெல்லாம் வந்து யூஸ்வலாக வச்சுருப்பாங்க. அது வந்து யாருக்கு அது வேணுமோ அது எடுத்துக்குவாங்க. இப்போ எனக்கு எப்படின்னா அது ஃபஸ்ட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்ச காய்கறி தான். ஆனால் துவையல் எப்போவுமே தேங்காய் சட்னி அந்த மாதிரி ஒரு இதுவாக பண்ணிகிட்ருக்கோமே, வேறு ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி அவரைக்காய் வந்து ஞாபகம் வந்துச்சு. இந்த அவரை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச காய். ஆனால் ஏதோ ஒரு சில நெகட்டிவான தாட்டில் தான் யோசித்து சரி இது சட்னி பண்ணுறதுக்கு பதிலாக துவையல் பண்ணி வச்சிடலாம் அப்படின்ட்டு துவைக்கிறது, தயிர் துவைச்சி வைக்கிறது, உர போடுறது அப்படின்லாம் கூட சொல்லுவாங்க. பட் அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவன் இவன் சொல்லியிருந்தா கூட
அவர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம மிஸ் பண்ணுறோம், இல்லைன்னா நம்மளுக்கு அழுகையா வரும். சில நேரங்களில் வந்து நம்ம யோசிச்சு பார்ப்போம். நம்மளுக்கு வந்து சில ரிலேட்டிவ்ஸு அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் நம்மளுக்கு பிடிக்காம போனாலும், அது எந்த காரணத்தினாலும் நம்மளுக்கு தெரியாது. பட் ஸ்டில் ஒரு எரிச்சல், ஒரு வெறுப்பு அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது, அவர் ரொம்ப பிடிக்கும். அதனால நம்ம வந்து சாப்பிடும்போது ஒழுங்கா சாப்பிடுவோம். அவங்க வந்து டைனிங் டேபிள் நம்ம கூட இருந்தாலும், இல்லைனாலும் நம்ம வந்து சாப்பாடு நம்ம தான் சமைக்கிறோம். நல்லா இருக்கணும், நல்லா டேஸ்டியா இருக்கணும் அப்படின்னு நினச்சி சமைக்கிறோம். லாங் லாஸ்டிங்கா இருக்கும் அப்படின்னு நினச்சி சமைக்கிறோம். லாங் லாஸ்டிங்கா இருக்கும். சாப்பிட்றதையும் வந்து நம்ம வேஸ்ட் ஆக்க மாட்டோம். அது வந்து இப்போ இதாகாது. நல்லா தான் இருக்கும். அது நல்லா சாப்பிடலாம் ஆக்சுவலி.